டெம்பர் கிளாஸ் போட்டா டிஸ்பிளே உடையுமா உடையாதா, இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த போன்ல டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க, டெம்பர் போட்டு கீழேயும் போட்டிருக்காங்க. கீழே போட்டனால இந்த டெம்பர் கிளாஸ் வந்து டிஸ்பிளே காப்பாத்துச்சா இல்லையன்றத இந்த டெம்பர் கிளாஸை பிரிச்சு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த போன்ல இருக்க டெம்பர் கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த போன்ல பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு, கிளாஸ் டேமேஜ் ஆயிருக்கு. டெம்பர் இருந்தும் பாத்தீங்கன்னா கீழே வந்ததுனால டெம்பர் காப்பாத்தாம இந்த கிளாஸ் வந்து டேமேஜ் தான் ஆயிருக்கு. டெம்பர் கிளாஸ் போட்டும் இந்த போன் வந்து கிளாஸ் உடஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்காக தான் இந்த டெம்பர் கிளாஸ் போடுறோம்னா, ரெண்டே விஷயத்துக்காக இந்த டெம்பர் கிளாஸ் போடணும். முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த டெம்பர் கிளாஸ் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல் இருக்குன்னா, அந்த போன்ல இருக்கிற ஸ்கிராச்சஸ், டிஸ்பிளே வந்து ஸ்கிராச்சஸ் ஆகாம இருக்க இந்த டெம்பர் கிளாஸ் பாதுகாக்கும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போனை வந்து இந்த டெம்பர் கிளாஸ் போடும்போது பிளாட்டான ஏரியால இந்த போன் வந்துச்சுன்னா நம்மளோட போன் வந்து டேமேஜ் ஆகாது. அதுவே கரடுமுடான பகுதியில் நீங்க போன் கீழே போட்டீங்கன்னா டெம்பர் கிளாஸும் டேமேஜ் ஆகும், அதே மாதிரி டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னடா பண்ண சொல்ற? டெம்பர் கிளாஸ் இருக்குன்றனால நீங்க போனை வந்து அசால்ட்டா இருக்காம கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா வச்சீங்கன்னா உங்க போன் வந்து பாதுகாப்பா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.